சமூக நீதி, பெண் விடுதலை பேசிய தந்தை பெரியாரையும், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் எடுத்துரைத்த அண்ணல் அம்பேத்கரையும், கல்விக்கும் விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் பணியாற்றிய கர்ம வீரர் காமராசரையும், வீரத்தையும் மத நல்லிணக்கத்தையும் எடுத்துரைத்த வீரமங்கை வேலு நாச்சியாரையும், தியாகத்தையும் சேவையும் எடுத்துரைத்த அஞ்சலை அம்மாளையும் இன்று நமக்கெல்லாம் கொள்கை தலைவராக வழிகாட்டி இன்று லட்சோப லட்சம் இளைஞர்களை அரசியல் படுத்திக் கொண்டிருக்கும், அரசியல் புரட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நமது வெற்றி தலைவர், மூன்றெழுத்து மந்திரமாய் நம் உயிரில் கலந்தவராய், நம்மில் ஒருவராய், உங்க விஜய் நான் வர்றேன் என்று நமக்காக வந்துள்ள நம் தலைவர் அவர்களை வணங்கி எனது சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். Democracy is the government of the people, by the people, for the people. அதாவது மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படும் மக்களாட்சியே ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஜனநாயகம் இன்று உள்ளதா இங்கே? இல்லை. அப்படி புதைக்கப்பட்ட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கும் நமது தலைவர் வெற்றி வாகை சூடும் இந்த மதுரை மண்ணில் நடக்க இருக்கும் பெரும் மாநாடே அதற்கு சாட்சி. மக்களின் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ, மக்களின் வாழ்வாதாரம் எங்கெல்லாம் சிதைக்கப்படுகின்றதோ, அங்கெல்லாம் இப்பொழுது கேட்கும் ஒரே குரல், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். நமது கொடியில் கூட மக்கள் வாகையை கொடுத்துள்ளார் நமது தலைவர். தாயுள்ளம் கொண்ட தலைவர் நமது தலைவர். தாயுமானவர் என்று பெயருக்காக இல்லாமல் தாய்மார்களை வந்து சரியாக கவனிக்க வேண்டும் என்று தனி அறையும் செயல்படுத்தி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது கழகத்திற்கும் தலைவருக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? மூன்றெழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்க 1967, 1977, அதற்கு பின் 2026 வெற்றி வாகை சூடுவோம். மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். விஜய் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது இளைஞர்களின் எழுச்சி, பெண்களின் நம்பிக்கை, குழந்தைகளின் வளர்ச்சி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கழக தலைவருக்கும், பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு விஜயன்பன் கல்லணை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். வாழ்க. நன்றி. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இது உங்களைப் போல கொள்ளை கூட்டம் அல்ல, கொள்கை கூட்டம். அடுத்து இந்த மேடையில் சிறப்புரை வழங்குவதற்காக நாடறிந்த நனிநகர அரசியல்வாதி அன்பு அண்ணன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாபெரும் இந்த மதுரை மாநாட்டை தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு. விவசாயிகள் ஆரம்பித்து அரசு ஊழியர்கள் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் வரை அனைவரும் கடுமையாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த திமுக அரசால், திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று. எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம்? இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா? கண்டிப்பாக வருகிற 26 நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழருக்கு ஒரு விடுதலை.
என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேர், உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு. யாருங்க சீனியர்? மக்களை பார்த்து ஓசினி ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா? 1000 ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா? சென்னை மாநகராட்சியை அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா? இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா? இவர்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா? நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி, ஒரு தங்கை, ஒரு அண்ணன், ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம். அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார். என்ன பெரிய சீனியர்? அப்படி என்ன பெரிய சீனியர்? ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா அவர்கள் 3 வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார். 4 வாரத்திலிருந்து என்ன செயல் திட்டம்னு முடிவு பண்ணி டெலிவர் பண்ண ஆரம்பிப்பார். நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சரவையில் உட்கார வைக்கணும்னா அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும். என்னிடம் ஒருவர் கேட்டார், நம்ம ஊர்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, அண்ணன் எலெக்ஷன் அப்ப கட்சிக்காரங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. 3 மாசத்துக்கு முன்னாடியே தமிழகத்துடைய அக்கா மாதிரி தாய்மார் மாதிரி பல பேர் தயாராகிட்டாங்க. ஒரு விஷயம் மக்களே, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏழை மக்களை மிரட்டி 500 1000 வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறைக்கான எமோஷன். 40-50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன், அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகும் ஒரு எமோஷன். இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது. கடைசியாக ஒண்ணே, அடுத்த வருடம் தமிழகம் முழுவதும் வெற்றி பேரணியில் திளைக்கும் பொழுது, தமிழகம் முழுவதும் வெற்றியாக அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அதுதான் உண்மையான தமிழக மக்களுடைய வெற்றி பேரணி. அந்த வெற்றி பேரணியை தமிழகம் முழுவதும் திளைக்கும் பொழுது, அந்த வெற்றி மாநாடு இதே மதுரையில் வைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடம் உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.